நத்தம் சிவசங்கரன் எப்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டனோ அதே மாதிரி காரைக்குடி மாறன் என்ற காரைக்குடி மாறனுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த வீடியோவில் பேசுறதுனால கூட அவர் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி என்னை பற்றி ஏன் பேசுறீங்கன்னு கூட கேட்கலாம். ஆனால் நான் சொல்ல வேண்டிய கருத்து நான் சொல்றேன். என்னை போன்றே வெற்றிக்குமரனால் பாதிக்கப்பட்ட நபர், வெற்றிக்குமரனை விட அதிகமாக தமிழ் தேசியத்துக்கு உழைத்தனவர் எனக்கு தெரிஞ்சு. இந்த கருப்பு சட்டையும் கருப்பு கரை வச்ச வீட்டையும் கட்டிட்டு தெரியாத முதல் திராவிடர் கழகம்லாம் அது மாதிரி காலத்துல இருந்து பெரியார் திராவிட கழகத்துல நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற காலத்துல இருந்து நான் அவரை பார்த்திருக்கேன். அதனால நல்ல அருமையான களப்போராளி. இப்பவும் ஒரு ஆள் இறங்கி சிங்கிள் ஆளா இறங்கி நின்றாருன்னா உடனே பசங்களுக்கு போன் பண்ணா குறைஞ்சபட்சம் 100 பசங்க அவர் கூட வருவாங்க. வெற்றிக்குமரனுக்கு மாறனை பிடிக்காமல் போனது காரணம் 2. ஒன்னு, அங்க சுயமா ஒரு தலைவனா உருவாகி வந்தார். நாம் தமிழர் கட்சிக்குள்ள சிவகங்கை மாவட்டம்னாலே காரைக்குடி மாறன்ற அளவுக்கு வளர்ந்தார். அது அவர் பிடிக்கல. 2வது, அவர் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க. காரைக்குடி மாறன் என்ன செய்வாரு, சின்ன பசங்களா இருந்தாலும் கட்சிக்குள்ள அவனுக்கு ஒரு பிரச்சனை உடனே அந்த இடத்துக்கு போயிருவாரு. அப்பவே போற அந்த பசங்களுக்கு பக்கவளம் அனுப்பாரு, அவங்க குடும்பத்துக்கு ஆதரவா இருப்பாரு, காவல் நிலையத்துக்கு போவாரு, எஸ்பி டிஎஸ்பி எல்லாத்தையும் ஏத்து பேசுவார், எல்லாத்தையும் கேள்வி வைப்பாரு. கலெக்டர் முன்னாடியோ கூட உட்காந்து கூட ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய திராணி உள்ள ஒரு நபர். அது வெற்றிக்குமரனுக்கு பிடிக்காது. இன்னொன்னு, வெற்றிக்குமரன் என்ன வெற்றி நல்லா இருக்கான்னு கேட்பாரு. இப்ப நம்மளுக்கு நிகரா ஒருத்தர் வெற்றி நல்லா இருக்கான்னு கேட்டா அவனை விடலாமா கட்சிக்குள்ளேன்னு? பேர் சொல்லி கூப்பிடுறியா, என்னையவே பேர் சொல்லி கூப்பிடுறியா, என்னைய விட நீ பெரிய ஆளா வளர்ந்து வர்றியா? வெற்றிக்குமரனுக்கு எப்படின்னா சின்ன சீமானா வாழ்ந்துருவாரு.